வணக்கம். கடலை இன்றைக்கி 4வது நாள் ஆயிடுச்சு. பகவான் கருணை காட்டுவார்னு பார்த்தா ஒன்றும் மழை பெய்கிற மாதிரி இல்லை. வேறு வழி இல்லை, தண்ணி கட்ட வேண்டியதான். என்னடா வீடியோ மங்களாக தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, காலையில் 6 மணிக்கே வந்தாச்சு. பனிப்பொழிவு இன்னும் ஒதுங்கவே இல்லை. வேறு வழி இல்லை, விதை போட்டாச்சு. விலங்குகள், பறவைகள், பரப்பன, ஊர்வன, மரங்கள் மாதிரி கன நேரமும் உழைச்சதே ஆகணும். விவசாயி அதிகமாக உழைக்கிறவன் மட்டும் கிடையாதுங்க. ஒவ்வொரு கன நேரமும் கவனிச்சிக்கிட்டே இருப்பான், உழைச்சிக்கிட்டே இருப்பான். வெயில், மழை, பனி, காற்று இப்படி எதையுமே பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்காம நம்ம போனோம்னா தான் போட்டதை எடுக்க முடியும், விளைஞ்சதை. நிறையா தொந்தரவுகள் இருக்கும் விதை வச்சதுக்கப்புறம். கிளி, காக்கா, மயில், கோழி, அணில், இப்படி பல பறவைகள், பல விலங்குகள் உண்டு. எல்லாத்துலேருந்து நம்ம காப்பாற்றி எடுக்கணும். நீர் பாய்ச்ச துவங்கியாச்சு. வேறு வழி இல்லை, பாய்ச்சி தான் ஆகணும். பகவான் கருணை காட்டல, தண்ணியை கொடுத்து தான் ஆகணும். தண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 6-7 வாக்கியாக பாய்ச்சிருக்கோம். 1.5 ஏக்கர் புதைச்சாச்சு. இன்னும் ஒரு 2-3 நாளுக்குள்ளே இதை நம்ம ஃபுல்லாக கட்டி கொண்டு வந்தாகணும். மழை பெய்யலை அப்படின்னா எவ்வளோ வேகமாக பாய்ச்சிறோமோ அவ்வளோ வேகமாக நமக்கு நல்லது. நீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறதுனால முழுவதுமாக கொண்டாந்து பைப் வழியாக கொண்டாந்து ஒவ்வொரு பாத்திக்காக பக்கத்தில் போட்டு பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். புழுதி உடனே பாய்ஞ்சி கடந்து வராது. அதனால் இப்படி பக்கத்தில் கொண்டாந்து முதல் தண்ணியை விட்டால் தான் பாய்ச்ச முடியும். முளைச்சி வர்ற முதல் 3 நாள் மட்டும் 4 நாள் மட்டும் கிடையாது. அடுத்த ஒரு வாரம் முளைச்சி வெளியில் ஒரு 2 இலை 3 இலை 4 இலை வர்ற அளவுக்கு ரொம்ப கடினமாக தான் இருக்கும். நான் அதுக்கு இடையில் தான் நிறைய அழிவுகள் இருக்கும். அப்புறம் பிற்பாடு பார்த்திங்கன்னா கடைசியில் தான் அதிகமான அழிவுகள் இருக்கும். இந்த 10 நாளுக்குள்ளே நம்ம நிறைய காவந்து பண்ணி தான் எடுக்கணும். நம்ம கையால் களைக்கொட்டு வச்சு புதைச்சதுனால நமக்கு கொஞ்சம் வேலை கூடுதல் அதிகமாக இருக்குது. முளைச்சி வர்றது கொஞ்சம் உடனே நடக்கிற காரியம் இல்லை. எல்லாத்தையும் நல்லாவே தோண்டி எடுத்துகிறோம். ஏதாவது உயிர் ராசிகள்லாம் நிறையா விளைவுகள் அதிகமாக இருக்கும். என்னதான் நம்ம கையால் புதைச்சாலும், மிஷினை வச்சு உருட்டி போட்டாலும், எந்திரங்கள் மூலம் போட்டாலும் கலப்பையில் போடுற மாதிரி வராதுங்க. கலப்பையில் போட்டோம் அப்படின்னா நமக்கு 90% பாதுகாப்பாக இருக்கும். உழைப்பு திறன் எல்லாமே நல்லாவே இருக்கும். நம்மளுக்கும் வேலை போல கொஞ்சம் குறைவாகும், ஆழமாக விடும். 2 இன்ச்சு 3 இன்ச்சு கீழே போகும்போது நமக்கு எல்லாமே சிறப்பாக அமையும். பாதுகாப்பு அதிகமாக இருக்கும். ஈரப்பதம் தெரியுது பார்த்தீங்களா? கொஞ்சம் இடம், இந்த கொஞ்சம் இடம் மட்டும்தான் நீர்ப்பாசனம் முடிஞ்சிருக்குது. அதுக்கு அங்கிட்டு உள்ள இடம், இந்த இடம் இன்னும் இவ்வளோ இடங்கள் இருக்குது. 4-5 நாள் போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.